வெல்கம் டு இன்ட்ரெஸ்ட் கிளாஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 4 பார்க்க போகிறோம். இந்த டைப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வகை சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால விரயம் செய்யக்கூடியதுங்க. நீங்கள் எக்ஸாமில் போனீங்கன்னா புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த சம்ஸ் வந்து எளிமையாக இருக்கிறதுன்றது புரியாமல் நீங்கள் அதிகமான ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நாம அந்த மாதிரி பார்க்காம இனிமேல் இந்த வகை கால விரயம் செய்யக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக எளிமையா புரிதலோடு நம்ம சால்வ் பண்ண போறோங்க. ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா டிஃபரன்சஸ் மட்டும்தான் நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஏன்னா பிரின்சிபல்ன்றது எப்பவும் சேஞ்ச் ஆகாது. அப்ப டிஃபரன்சஸ்ன்றது ஒண்ணு கூடலாம் அல்லது குறையலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். மாற்றத்தை மட்டும்தான் நம்ம கணக்கிட போறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த டைப் சம்ஸை பார்க்க போறோம். இப்ப கேள்வி பார்க்கலாம். ரூபாய் 800 என்ற அசல் 3 ஆண்டுகளில் தனிவட்டி வீதத்தில் 920 ஆகிறது. வட்டி வீதம் 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப பாருங்க, நமக்கு பிரின்சிபல் வந்து 800 ரூபாய் இருக்குங்க. ரைட்டுங்களா? பிரின்சிபல் 800 ரூபாய். ஒரு 3 வருஷம் கழிச்சு வட்டியோட சேர்த்து எனக்கு அமௌண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 920 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் 3% அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஸோ கடைசியா ஃபைனலா எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ இதுல மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன மாற்றம்? 3% உயர்த்தப்படுகிறது. வட்டி விகிதம். வட்டி விகிதம் 3% உயர்த்தப்படுகிறது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வட்டி மட்டும் அசல் கூட சேராது, தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் 3% வந்து உயருது அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9% உயரும். ரைட்டுங்களா? 3 வருஷத்துக்கு 9%. இப்போ 800 ரூபாயில ஒரு 9% நாம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதா இருக்கும். இதுதான் அவன் கேட்க வரான். அப்ப நான் டபுள் ஜீரோ கேன்சல் பண்றேன். 8 9 72. ரைட்டுங்களா? அப்போ இந்த அமௌண்ட்டோட ஏற்கனவே ஒரு வட்டி விதத்துல 920 ஒரு அமௌண்ட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? 920 ஒரு அமௌண்ட் ஆயிருக்கு. அது கூட அடிஷ்னலா 3% வட்டி, அதாவது அந்த 72 ரூபாய் நம்ம ஆட் பண்ணும்போது 920 ஒரு 72 992 ரூபாய் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்டா கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஒரு குறிப்பிட்ட அசல் 2 வருஷத்துல 2100 ஆகவும், அதாவது என்ன சொல்றேன்னா 2 வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2100 கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? அதோட 5 வருஷத்துல எனக்கு 2250 கிடைச்சிருக்குங்க. மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ரைட்டா? சரி, ஓகே. இதை டேலி பண்ணுங்க. கழிச்சா 5ல 2 போச்சுன்னா எனக்கு 3 வருஷம் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ 250 ஒரு 100 போச்சுன்னா 180 தான் கிடைக்கும். 2000 தேவையில்லைங்க. 2000 ஆல்ரெடி எப்படின்னு கழிச்சிடலாங்க. ஒரு 3 3 5 3 5. அப்போ ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? அப்ப 2ஆல பெருக்குங்க. 100 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிடும். ரைட்டா? அவன் அசல் மட்டும் தான் கேட்கிறான். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது தொகை. 2 வருஷத்துக்கு 2100 ரூபான்றது தொகை. அந்த தொகையிலிருந்து அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட கழிச்சுட்டா, அதாவது 2100 ரூபாய் அப்படின்றது வந்து அமௌண்ட்டுங்க. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட கழிச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல், அதாவது அசல் கிடைக்கும். அசல் வந்து 2100ல 100 போச்சுன்னா 2000 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு அசல் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 1200 ரூபான்ற அசலு 4 ஆண்டுகளில் 1632 மாறுகிறது. வட்டி வீதம் வந்து 1% வந்து குறையுது. 1% குறைஞ்சா புதிய தொகை என்னன்னு கேட்கிறான். 1632ன்றது ஒரு பழைய தொகைனா, இப்போ அசல்ல இருந்து 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1%ன்றது 4 வருஷத்துக்கும் 4% குறைச்சோம்னா இப்போ எவ்வளவு காசு வருதோ அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தொகையில குறைஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ 1632. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இது வந்து அமௌண்ட். பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்கான். சரி, ஓகே.
4 ஆண்டுகள். ஒரு வருஷத்துக்கு 1%னா 4 வருஷத்துக்கு 4% என்ன பண்ணிருப்பாங்க, அமௌண்ட் குறைச்சிருப்பாங்க, ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா குறைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? ஸோ அப்போனா 1200ல எனக்கு 4% வந்து கம்மி பண்றேன். பண்ணாங்க 48. அப்போ 48 ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். 1632ல 48 போச்சுன்னா மிச்சம் 1584 ரூபாய் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு வட்டி வீதம் 5லிருந்து 7% உயரும் பொழுது, அதாவது நம்ம உயரும் போது குறையும் போது இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் தான் எடுக்க போறோம், கழிக்கு தான் போறோம். ஒரு முதலீட்டு மீதான தனி வட்டி வந்து பார்த்தோன்னா இங்க அதிகரிக்கிறதுனால, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டும் அதிகரிக்கும். ரைட்டா? ஸோ அப்போ தனி வட்டி வந்து 600 வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. ரைட்டுங்களா? அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டி எக்ஸாம்ல 2022ல கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? இது பாருங்களேன், 5%க்கும் 7%க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 5%க்கும் மைனஸ் 7%க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% தான். ரைட்டுங்களா? இந்த 2% தான் அந்த அதிகரிச்ச காசு 600. ரைட்டா? 2% 600 அப்படின்னு சொன்னா அசல்னு கேட்டா எப்பவுமே 100%. அப்ப 100%ன்றது எவ்வளவுன்றது தான் கேள்வி. ரைட்டுங்களா? ஒரு 2 2 3 2 6. அப்போ அந்த 3 அந்த 00 இந்த 00 இதுக்குமே இங்க பெருக்குனீங்கன்னா வரும். இங்க என்ன கிடைக்குது? அசல் 30,000 ரூபான்னு கிடைக்குது. நீங்க புரிதலோட படிக்கும் பொழுது மிக எளிமையா இருக்கும். புரிதல் இல்லாம பண்ணீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த சம் பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன சொல்லியிருக்கான்? 5000 ரூபாய் அப்படின்றது வந்து அசல் சொல்லியிருக்கான். ஸோ 5000. அது 2 வருஷத்துல எனக்கு 2 வருஷத்துல எவ்வளவா மாறுது? 5700 மாறுது. அப்போ 2 வருஷத்துல வட்டி மட்டும் எவ்வளவு ஏறி இருக்கு? 700 ரூபாய் ஏறி இருக்கு. 2 வருஷத்துக்கு 700 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு வரும்? இது 2ஆல டிவைட் பண்ணுங்க. 700 2ஆல டிவைட் பண்ணா 350 ரூபாய் வரும். ரைட்டுங்களா? ஸோ 350 ரூபாய். அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும்னா 5000த்துல இந்த 350 இங்க எழுதிக்கிறேன். 350ன்றது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. 00 கேன்சல், இந்த 0 கேன்சல், ஒரு 5 5 7 5 35. அப்போ ஆல்ரெடி அவன் 7% வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா அது கூட 2% வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறான். 2%. அப்போ 2%க்குன்னா நமக்கு 9% வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ரைட்டுங்களா? ஸோ நான் கொஞ்சம் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தல. இப்ப நமக்கு 9% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ முடிஞ்சா இங்க கூட நான் சால்வ் பண்றேன். இப்போ 5000ல 9% எத்தனை வருஷத்துக்கு? ஆல்ரெடி 2 வருஷம் சொல்லியிருக்கான். மேலும் 1 வருஷம் நீட்டிக்கிறான். அப்ப 2 1 3 வருஷத்துக்கு டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. 9 3 27. 27 இன்ட்டு 5 நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னங்க கிடைக்கும்? 135. 135 இது ஒரு சைபர். ஸோ 1350 ரூபாய் என்பது தான் சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை, ஆக்சுவலி அவன் குத்துக்குத்து பிரின்சிபல் இல்ல தொகை. ரைட்டுங்களா? 3 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதத்துல எனக்கு 2240 கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் என்ன, அசல் என்னன்றது தான் கேள்வி. ரைட்டுங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 3 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 4%னா 3 வருஷத்துக்கு 3 12% வந்து வந்துடும். இந்த 12% அதாவது ஆல்ரெடி ஒரு 100%, இப்போ ஒரு 12%. ரைட்டுங்களா? பிரின்சிபல் ஆல்ரெடி 100% நம்ம எடுத்துக்கணும். அப்ப 112% தான் 2240ன்றது. ரைட்டுங்களா? ஏன்னா 12% கூடி இருக்கும் இல்லையா? அப்ப 100% கூட ஒரு 12% கூடி இருக்கும். அப்ப 100%ன்றது என்னதுங்க? 100%ன்றது தான் பிரின்சிபல். ரைட்டுங்களா? ஒரு 112 112 2 112 240. அப்போ இது 20 ஆகுது. ஏன்னா இங்க ஒரு 0 இருக்கிறதுனால இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2000 கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதுல. ரைட்டுங்களா? ஸோ ஏரும் இன்ட்ரெஸ்டும் சாரி பர்சன்டேஜும் பெருக்கும் பொழுது ஏரும் பர்சன்டேஜும் பெருக்கும் பொழுது நமக்கு டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ்னு கிடைக்கும். ரைட்டா? 100%ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் கூட நம்ம ஆட் பண்ற வேல்யூ தான் கொடுத்திருக்கிற வேல்யூ. 2240ன்றது 112%. அப்போ 100%ன்றது பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்த கேள்வி பாருங்க. 1500 ஒரு அசல் இருக்கு. அது 2 வருஷத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி வீதத்துல குடுத்துருக்காங்க. 2 வருஷத்துல அது 1800 மாறி இருக்கு. ரைட்டுங்களா? 2 வருஷத்துல. அப்ப என்ன பர்சன்டேஜ்ன்னு நமக்கு தெரியாது. அப்போ வட்டி வீதம் இருமடங்காக உயர்த்தப்பட்டால், இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பர்சன்டேஜ்ல வட்டிக்கு வாங்கியிருக்காரு. இப்போ எக்ஸ்ன்ற பர்சன்டேஜ் கூட ஒரு 2% வந்து பார்த்தீங்கன்னா, மடங்குனா பெருக்கல். இப்படி உயர்த்தப்பட்டால், அதே சேம் 2 வருஷத்துக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இந்த சம்ம பாருங்க. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா, வட்டி வீதம் 2% உயர்த்துனா, வட்டியும் 2% வந்து பார்த்தீங்கன்னா உயரும். ரைட்டுங்களா? இப்ப நம்ம ஒரு பேங்க்ல கூட லோன் வாங்குறோம். அந்த லோனுக்கு 2% வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நீங்க ரீபே பண்ணுங்கன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? வட்டிய அதிகமா கட்டுவோம். எதுக்கு ஈக்குவலா? அவங்க சொன்ன அந்த 2%க்கு ஈக்குவலா. ரைட்டுங்களா? சோ 1500 1800 மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூ. 300 வந்து பார்த்தீங்கன்னா, வட்டி கூடியிருக்குன்னு அர்த்தம். இப்ப 2% உயர்ந்தா, வட்டியும் 2% உயர்ந்திருக்கும். அப்ப இன்டு 2 பண்ணோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? ரூ. 600 கிடைக்கும். ஆல்ரெடியே ஒரு ரூ. 1500 பே பண்ண நம்ப, இப்ப ரூ. 600 எக்ஸ்ட்ரா பே பண்ண போறோம். ரைட்டுங்களா? அப்போ ரூ. 2100 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண போறோம். ரைட்டுங்களா? இதுதான் புதிய டோட்டல். அதாவது புதிய தொகை. அந்த 1800ன்றது பழைய தொகை. அதாவது 2% வட்டி ஏத்தத்துக்கு முன்னாடி நீங்க ரூ. 1800 ரீபே பண்ணியிருந்தீங்க. இப்போ வட்டி 2% ஏத்துன அப்புறம் ரூ. 2100 நீங்க பே பண்ண போறீங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒரு தொகை, அதன் மேல வந்து வட்டி வந்து 4 ஆண்டுகள்ல வட்டி மட்டும் அசல்ல 1/5 பங்கு. வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப நமக்கு அசல் வந்து குடுக்கல. ஆனா வட்டின்றது வந்து அசல்ல 1/5. சோ அசல் குடுக்காததுனால நான் அசல் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா, அப்போ வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? அந்த 100ல 1/5 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 1 5 5 2 5 10. அப்போ ரூ. 20 அப்படின்றது வந்து இன்கேஸ் நீங்க அசல ரூ. 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ரூ. 20 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். 20 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 100. என் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 4 வருஷம். நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 100. ரைட்டுங்களா? 100க்கு 100 கேன்சல் பண்றேன். 1 நாங் 4, 5 நாங் 20. அப்ப 6 இஸ் ஈக்குவல் டு 5% தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரூ. 4000ன்றது வந்து அசல். 5 ஆண்டுகள்ல 5000 ஆகுது. அப்போ ரூ. 4000 5 வருஷத்துல ரூ. 5000 மாறி இருக்கு. அப்புறம் இந்த 5 வருஷத்துல மட்டும் வட்டி எவ்வளவு ஏறி இருக்கு? ரூ. 1000 ஏறி இருக்கு. ரைட்டுங்களா? 5 வருஷத்துக்கு ரூ. 1000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? ரூ. 200 வந்திருக்கும். 1 5 5 2 5 10. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 200 வந்திருக்கும். இப்ப பாருங்க, காலம் வந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டால் 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டால் அப்படின்னா 3 வருஷம் குறைக்கல. நீங்க புரிஞ்சுக்கணும். 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டால் அப்படின்னா 5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் மாறி இருக்குன்னா 2 வருஷம் தான் கழிச்சிருக்காங்க. நீங்க 3 வருஷத்தை கழிச்சு கூடாது. 3 ஆண்டுகள் ஆக இப்பத்துக்கு 3 வருஷம் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா 2 வருஷம் குறைச்சிட்டாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு குறைச்சிருப்பான்? ஒரு வருஷத்துக்கு 200 2 வருஷத்துக்கு 400 கம்மி பண்ணியிருப்பான். ரைட்டுங்களா? ஏன்னா வட்டி வந்து குறைக்கிறான். அப்போ நீங்க பே பண்ண வேண்டியதும் குறையும். அப்ப ரூ. 5000 பே பண்ண நீங்க ரூ. 400 கழிச்சீங்கன்னா ரூ. 4600 பே பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்படிதானே பண்ணிருப்பீங்க. சோ 4600 தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நபர் தனது சேமிப்பை 8% வட்டியில வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சிருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த வட்டி அவர் செய்த அசலை விட 600 வந்து பாத்தீங்கன்னா குறைவு அப்படின்றாங்க. சோ அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவர் என்ன பண்ணிக்கிறார்? டெபாசிட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்துல முதலீடு செஞ்சிருக்காரு. இப்ப 5 வருஷத்துக்குங்க 8 இன்டு 5 40% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலீடு பண்ணாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச வட்டி ரூ. 600 கம்மியா கிடைச்சிருக்கு. அப்பனா 40% விட இப்ப 100% வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாருன்னா, ஆனா அவருக்கு கிடைச்சது எவ்வளவுதான் கம்மியா கிடைச்சிருக்கு? 40% கம்மியா 60% தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? இந்த 60% தான் 600 நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அசல் என்னன்னு சொல்லி கேட்கறான். அப்ப 100% எவ்வளவுன்னு கேட்கறான். இந்த 60க்கு இந்த 60 கேன்சல் பண்றேன். இங்க 10 இருக்கு. 10 இன்டு 100 வந்து 100 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கிடைக்கும். சோ 1000ன்றது தான் ஆன்சர். Indus Classes.